வணக்கம் மக்களே. எல்லாமே புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு ஒரு நாளும். அதே மாரி இன்னைக்கு ஒரு புதுசா இருக்குது. என்னன்னா, நம்ம நடிகர் தனுஷ் வந்து அவர் ஒரு கொடிய அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த கொடி எப்படிப்பட்ட கொடின்னா, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அது எந்த மாரி கொடி? அது கொடியில வந்து எப்படி இருக்குன்னா, நடுவுல மேல வெள்ள, கீழ சிவப்பு, ஒரு நட்சத்திரம். சரிங்களா? அது ஒரு அவரும் முதலமைச்சர் இப்ப விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆனதுனால வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு ஆசை தூண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வர்றது தப்பு இல்ல. நெறைய பேர் வந்தா தானே நல்லா இருக்கும். அப்போ ஒரு போட்டி இருந்தா தானே ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோல சொன்ன மாரி ஒரு போட்டி இருந்தா தானே நல்லாருக்கும். அந்த போட்டிக்குன்னு வந்து அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். அப்பதான் மக்களுக்கு நல்லது நடக்கும். தனுஷ் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர் ஆரம்பிக்கட்டும். அ ஆரம்பிச்சிருக்காருல்ல, ஆரம்பிக்க போறாருங்கிற ஒரு செய்தி. அ பார்ப்போம். அது இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ஏன்னா அத பத்தி இன்னும் சில டீட்டெயில் கொடிய பத்தி, அது கொடிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு நாள் சொல்றேன். ம் நேத்து அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து இந்த ஸ்கூல் பிள்ளைகிட்ட ஒரு அரசு பள்ளியில அவங்க துறை போணும்னா போலாம். தப்பு கிடையாது. ஆனா அவங்க துறை என்ன தொழில்துறை இது. அது சம்மந்தப்பட்டதா போணும். மேக்ஸிமம் இப்ப அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இருக்காங்கன்னா, அவர் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட மத்த எதுலயுமே தலையிட மாட்டார். அவருடைய வீடு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா, அது மட்டும் தான் வரும். கோயில பத்தி, இத பத்தி மட்டும் தான் வரும். மத்த வேற எதுலயுமே வராது. அவர் ரீல்ஸ் ரீல்ஸ்ங்கிறது மேக்ஸிமம் கிடையாது அவர்ட்ட பொறுத்தளவுக்கு. ஆனா, அவர் கோயில் சம்மந்தப்பட்ட மட்டும் தான் வரும். கோயில் இந்த மாரி இப்ப புதுசா கோயில்ல வந்து அவர் வந்து இந்த மெயில் ஐடி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு மெயில் ஐடி பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம். அதே மாரி இருந்தா நல்லாருக்கும். உங்க கீர்த்தனா நம்ம அமைச்சர் அவங்க கீர்த்தனா வந்து தேவையில்லாம பள்ளிக்கூடத்துக்கு அந்த குழந்தைய வந்து நமக்கே வந்து ஒரு 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 30 வயசு, 35 வயசு ஆளுக்கே வந்து திடீர்னு ஒரு அமைச்சர பார்க்கணும், ஒரு எம்எல்ஏ பார்க்கணுமோ, இல்ல ஒரு முதலமைச்சர யாரையோ பார்க்கணும்னாலுமே ஒரு சில நடுக்கங்கள் இருக்கும். 8 வயது அந்த குழந்தைக்கு ரொம்ப சின்ன பிஞ்சு குழந்தை. டீச்சருக்கே பயப்படும். நீங்க அமைச்சர் போய் சுத்தி நின்னுகிட்டு டீச்சர் எல்லாமே டீச்சருக்கே டீச்சரே அவங்க ஒரு பயந்து பயந்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அமைச்சர் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கு அது அது வேலையே இல்ல. அதுக்கு கேட்டா அதுக்கு ஒரு பதில் ஒண்ணு சொல்றீங்க. என்ன பதிலு? இத நீங்க ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி. ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கணுங்கிறது வந்து எல்லா துறையும் இருக்கிறது. நீங்க உங்களுடைய துறை என்னமோ அத மட்டும் கவனிச்சா போதும். பள்ளி கல்விங்கிறது வந்து நம்ம 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ராஜ்மோகன் ஐயா அவர்களும் காங்கிரஸ்ல இரு ஒரு எம்எல்ஏவும் இருக்காங்க. இப்போ உங்க தொழில்துறைய பார்க்காம நீங்க பள்ளிய ரீல்ஸ் போடணும் கேமரா எல்லாம் முன்னாடியே வந்து நிக்குது. கேமராங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போனா, அரசு பள்ளிக்கு போனா, ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நின்றணும். வாசல்லயே பள்ளி அறை வரைக்கும் போகக்கூடாது. ஏன்னா, அது நீங்க தனிப்பட்ட முறையில அது செஞ்சா தெரியாது. அத எடுத்து வீடியோ வேற போடுறீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான செயலு. அது தவறுன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வர வர. இந்த விஷயத்த செஞ்சா தவறாகுமே அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அது மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆ எந்த கட்சியுமே டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி இதுவரைக்கும் இன்னும் இருக்கு கட்சி. கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா எந்த கட்சியுமே அரசு பள்ளிக்கு ஆ அவங்க கட்சி கொடிய கொண்டு வச்சது கிடையாது. அதே மாரி நம்ம இருக்கிற முதலமைச்சர் தலைவர் இருந்தாங்கன்னா, அவங்களுடைய ஃபோட்டோ வந்து அரசு பள்ளிக்கு போகாது. அவங்க ஊழல் பண்ணாங்க, வச்சாங்க, தவறு செஞ்சாங்க அப்படிங்கிறதுனால தான் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே, அவங்க இந்த மாரி ஒரு வேலைய பார்த்ததே கிடையாது. அரசு பள்ளிக்குள்ள கட்சி கொடிய போனது, போட்டோவ கொண்டு போனது. இது அத விட மிகப்பெரிய தப்பு. சரி, என்ன பண்ணாங்க? நம்ம முதல்வர் ஐயாவே வந்து குழந்தைகள வந்து ஓட்டுக்காண்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா, அதுவே வந்து நம்ம கோர்ட்ல இருக்குது. அது ஒரு அது ஒரு பக்கம். அது ஒரு இருக்குன்னு வைங்களேன். அது கோர்ட்ல போட்டு. அப்போ
நம்ம தமிழக முதலமைச்சர் சார் அவங்க பிரச்சாரத்திலேயும் வந்து குழந்தைங்கள வந்து எங்களுக்கு எனக்கு உங்க சித்தப்பா சித்திட்ட எல்லாம் சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ தலைமைக்கே வந்து அந்த இது இருக்கும்போது இப்ப கீழ உள்ள ஆளுகளுக்கு எப்படி இருக்கும்? அத வந்து தலைமை தான் திருத்தணும். இப்ப நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. அதிகாரத்துல இருக்கிறீங்க. அதிகாரம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரமுறை கொண்டு வரணும். கொண்டு வந்தா மட்டுமே நல்லா இருக்கும். ம். இது என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. இங்க ஒரு 50 நாள் குறை சொல்ல முடியாது, விமர்சனம் பண்ண முடியாது. ஏன்னா, அது ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது விமர்சனம் பண்ணி தான ஆக வேண்டியது இருக்குது. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க கேட்டா, நாங்க இப்பதான் வந்திருக்கோம்னு ஒரு வார்த்தை விட்டுக்கிறீங்க. அதுல எந்த அமைச்சரா இருந்தாலும் ஒரு விஷயத்த தவறா செயல்பட்டுட்டு, என்ன அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்கன்னா, அத நீங்க வந்து பெருசாக்குறீங்க. அத ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறீங்க. நான் அந்த நோக்கத்துல சொல்லல. அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பதில் ஒண்ணு வச்சிருக்கிறீங்க. நம்ம செய்தது தவறு. இதுக்கு முன்னாடி இந்த இது நடந்திருக்குதா? அப்படிங்கிறதுல இல்ல. அது என்னமோ போட்டும். இன்னொன்னு இடைத்தேர்தல். இடைத்தேர்தல வந்து மத்த ஸ்டேட்ல வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஸ்டேட்ல மட்டும் இன்னும் தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. இன்னும் அறிவிக்கவே இல்ல. காரணம் என்னன்னா 4, 5 தொகுதியா இருந்துச்சு. இப்ப 7 தொகுதியா இருக்குது. அப்போ தேர்தல் ஆணையத்துக்கே தெரியுது இன்னும் மறுபடியும் ராஜினாமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. தேர்தல் ஆணையம் யார்ட்ட இருக்கு? நம்ம மேலிடத்துல வந்து பிஜேபி. அப்ப அவங்க வந்து ஒரு இடத்துல அமைதியா இருக்காங்கன்னா, வேற ஏதோ ஒரு செயல் நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா, அவங்க இவ்வளவு தூரத்துக்கு ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அந்த நீங்க செய்யற தவறுகள பார்த்துட்டு இருக்கிறாங்க. தவறுகள் செய்ய அது உங்களுக்கு தான் ஆபத்தாகி முடியும். வேற அமைச்சர்களுக்கோ, எம்.எல்.ஏக்களோ நம்ம தமிழக முதல்வர் விஜய் சாரா இருந்தாலும் சரி அதுதான். ஏன்னா, சில தவறுகள் வந்து நீங்க அவங்க தவறு பண்ணாங்கன்னா, உங்கள மாத்தி ஓட்டு போட்டு மெஜாரிட்டி எல்லாத்துனாலும் ஒரு நம்பர குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்பர் எப்படியோ செஞ்சு அமைச்சிருக்கீங்க. ஆட்சி கலைச்சா கலைச்சிட்டு போட்டுமே! இருந்துட்டு போட்டும். என்னால என்ன இருக்குது? கலைச்சா என்ன செய்ய போறோம்? அடுத்து உங்களுக்கு தான் அடுத்த ஆட்சி கலைச்சோம்னா, நீங்க 200 தொகுதியில் ஜெயிப்பீங்க. நீங்க அதுக்கு பயந்துகிட்டு, ஓ மத்த கட்சியில இருந்து எம்.எல்.ஏ ராஜினாமா பண்ணி வர சொல்லி, இதுக்கு ஆதாரம் அவர் பிரஸ் மீட்ல நம்ம வைகோ ஐயா அவர்களே தெளிவா குடுத்திருக்காரு. அவர் மறுப்பு செய்தி குடுத்தாலும் அவர் சொல்றது உண்ம. அவர் மனசுல உள்ளது படபடன்னு ஒப்பிச்சுருவாரு. நம்ம வைகோ ஐயா அவர். என்ன பண்ண போறோம்னு தெரியல. சரி பார்ப்போம். நாளைக்கு நாளைக்கு தனுஷ் சார் வந்து கட்சி கொடிய அறிமுகப்படுத்தி அவர் கட்சி ஆரம்பிக்கிற மாரி சொல்லியிருக்காரு. அந்த கட்சி கொடிய பத்தி ஒரு சில விவரங்கள் இருக்குது. பத்தி பேசுறேன். நன்றி, வணக்கம்.